அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல சனி பயிற்சி, குரு பயிற்சி 12 ராசிகளும் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக ராகு கேது பயிற்சி, அதை பற்றி நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்தடுத்து போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ மேஷராசி, ராகு கேது. ராகுவோட தியானம்: ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்யபிமர்தனம் சிம்மிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். சூலதந்தாய வித்மஹே உக்ரரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரசோதயாது. சிம்கி தேவி சமேத ராகுமூர்த்தகே நமோ நமஹ. கேது தியானம்: ஓம் பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். சித்ரவர்ணாய வித்மஹே சர்வரூபாய தீமஹி தன்னோ கேது பிரசோதயாது. சித்திரலேகாதிவிசமேத கேதுமூர்த்தகே நமோ நமஹ. மேஷராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா கேதுபகா நட்சத்திரமான அஸ்வினி இங்கே தான் ஆரம்பிக்குது. முதல் நட்சத்திரம் அஸ்வினி, முதல் ராசி மேஷம். அப்போ கேதுவோட நட்சத்திரத்துல தான் ராசியை ஆரம்பிக்குது. அஸ்வினி, மகம், மூலம் கேதுவோட நட்சத்திரங்கள். அப்ப மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி மூணும் கேது பகவானுடைய நட்சத்திர வர ராசிகள். அதே மாதிரி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி. அதாவது புத பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 3 ராசிலையும் இந்த ராகுவோட நட்சத்திரம் வருது. ராகுவோட மனைவி பேர் சிம்கி தேவி, கேதுவோட மனைவி பேர் சித்திரலேகா தேவி. ராகு பகவானுடைய தானியம் கருப்பு உளுந்து, கேது பகவான் கொள்ளு. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். வைடூரியம், கோமேதகம் ராகு கேது ரத்னங்கள், ஸ்டோன் ஜெம்ஸ். அது ராகுவோட க்ஷேத்திரம் திருநாகேஸ்வரம், கேது பகவான் கீழ்பெரும்பள்ளம். ராகு தசை 18 வருஷம் நடக்கும், கேது தசை 7 வருஷம் நடக்கும். ராகுவோட வஸ்திரம் ப்ளூ கலர், நீல கலர் வஸ்திரம். கேது பகவான் மல்டி கலர், எல்லா கலரும் கலந்த வஸ்திரம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ அந்த ராகு கேது மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவானும், அதாவது மீனத்துல ராகு பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானம் எது? 6ஆம் இடம். ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது கன்னி. மேஷத்துக்கு பூர்வ புண்ணியம் சிம்மம், ருணரோகம் கன்னி. அப்ப 6ஆம் இடத்துல இருக்காங்க, 6-12 இருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருஷமா, ஒரு 16 மாசம் அப்படி வச்சுங்க. இப்போ இன்னும் 2 மாசத்துல 1.5 வருஷம் முடிய போகுது. பொதுவாக சொன்னீங்கன்னா மேஷராசி உங்களுக்கு இப்போ ஒரு வருஷமா 2ஆம் இடத்துல குரு, குடும்பத்தன வாக்கு ஸ்தானத்துல. 11ல் கும்பத்துல தொழில் ஸ்தானத்துல சனி பகவான். உண்மையிலே சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான், அதை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா சனி பகவான் சொந்த வீடு கும்பத்துல, குரு பகவான் குடும்பத்தன வாக்குஸ்தானம், ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அதே நேரத்துல ராகு கேதுவால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. மன உளைச்சல், வேலைக்கு சாப்பிட முடியாம வந்திருக்கும், உங்க பணங்கள்லாம் நிறைய செலவாயிருக்கும், எக்கச்சக்கமா விரைய செலவு. ராகு இருக்கார் இல்லையா, செலவை அள்ளி விட்டுருப்பார். வீண் செலவுகள் நிறைய. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு செலவு போட்டீங்கன்னா அது 50 ரூபாய்க்கு பண்ணிருப்பீங்க. கடன் வாங்கியா செலவு பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனை நிறைய கொண்டு போய் விட்டுருப்பாரு. தேவையில்லாத ஒரு செலவுகள், ஒரு ஒரு சொல்லுவாங்களே, சும்மா ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு 50 வருஷத்துக்கு 5000 செலவு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்துக்கு நிறைய செலவு.
லௌகீகம் அது மாதிரி நிறைய அழைச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த கும்பத்துல இது மீனத்துல ராகு இருக்கிற இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற வீடு இல்லையா? பொதுவாகவே மீனராசிக்காரங்க செலவு பயங்கரமா பண்ணுவாங்க. அது ஒரு ராகு இருக்கிறதுனால சொல்லவே வேணாம். விரிவுபடுத்துவாங்க, ஆடம்பரத்தை ரொம்ப விரிவுபடுத்துவாங்க. லக்ஸுரி லைஃப் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய செலவு வச்சிருப்பார். 2ஆம் இடம் குடும்பத்தன ஸ்தானத்துல குரு இருந்து குருவோட அனுகிரகம் இருந்தாலும் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் ஆனால் வேஸ்ட். ஏன்னா எல்லாத்தையும் ராகு ஒரு வழி பண்ணிடுவார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல கேது வந்து நிறைய மன உளைச்சல் ஆளாயிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு வழியே திருப்பீங்க. வேலை சரியா எடுத்து நல்ல பேர் இருந்திருக்காது. வேலையை விட்டு விலகி இருப்பீங்க. அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. தொழில் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சர்ப்பங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம் என்பது சரியில்லாத இடம். அது 6ஆம் அதிபதி யார் உங்களுக்கு? மேஷத்துக்கு புத பகவான், கன்னி இல்லையா? அப்ப புதன் தசை நடந்து இப்ப கேதுவும் அங்க இருக்கும்போது ரொம்ப டஃப். ஆனா பொதுவா புதனோட கூட கேது சேர்றன்னா அது வேற கதை. ஞானம், அறிவு, ஞானகாரன், மோட்சக்காரன் கேது பகவான் வந்து ரொம்ப அறிவு ஜாஸ்தி. பெரிய பெரிய ரிசர்ச்ல இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் கேது பகவான் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம துறையில அவங்க ஷைன் ஆக முடியும். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். ஸோ புதன் வந்து உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு வந்து அவ்வளோ உகந்தவர் கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் சுத்தமாக ஆகாது. செவ்வாய் வந்து எடுத்தோன்னு அடிதடி தான். புதன் வந்து பேசுவார், பேசி தீக்கலான்னு பார்ப்பார். செவ்வாய் வந்து அடிச்சு தான் பேசுவார். அப்போ அந்த இடத்துல 6ஆம் இடத்துல கேது வேறு இருக்காரு. கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். 12ஆம் இடத்துல ராகு வந்து நிறைய செலவு இழுத்து விட்டுருப்பார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத வீண் செலவு, கடன் வாங்கியே செலவு பண்ணியிருப்பீங்க. சொல்ல போனால் கடன்காரன் ஆயிருப்பீங்க. கொடுத்ததை தக்க வச்சுக்க தெரியாமல் போயிருக்கும். கையில் இருக்க இருப்பெல்லாம் நிறைய கரைஞ்சிருக்கும். சேர்த்து வச்சது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளானுக்கு வச்சிருப்பீங்க. அது வேற மாதிரி செலவாயிருக்கும். என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிருப்பீங்க. அதனால இப்போ வரப்போற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு போறாரு லாபஸ்தானத்துல. எவ்வளோ எழுந்தீங்களோ அதெல்லாம் டபுள் மடங்கு கொடுத்துருவார். ஏன்னா குருவோட பார்வை வேற மே மாசத்துல இருந்து கும்பத்தை பார்க்க போகுது. அது ஒரு விசேஷத்தன்மை. அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல வர போறாரு யாருன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வராரு. சூரிய பகவான் வீட்டுல தப்பு கிடையாது. ஏன்னா சிம்மம் வந்து பொதுவாக மேஷத்துக்கு 5ஆம் இடம் இல்லையா? சூரிய பகவான் வீடு அது. மேஷராசிக்காரங்க யாரு? செவ்வாய். செவ்வாய்க்கும் சூரியன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான், நெகட்டிவ்லாம் கிடையாது. அப்ப கேது பகவான் வர்றதுனால சூரியனோட பலத்தை கேது பகவான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா சூரியனை காட்டிலும் பலம் எப்படின்னா இந்த கிரகணங்களை சூரிய கிரகம் சந்திர கிரகணம் ராகு கேது வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பூமிக்கும் சூரியனையும் பூமியும் மறைக்கிறது வந்து ராகு. இது மாதிரி சந்திரனையும் பூமி மறைக்கிறது கேது. இதான் அந்த கிரகணம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பலம் ஜாஸ்தி தான். இருந்தாலும் ஓரளவுக்கு போன வாட்டி மாதிரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ ராகு கேது பயிற்சி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போற குரு நல்லா தான் இருக்காரு உங்களுக்கு. ஸோ பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ராகு கேது பயிற்சிக்கு ஓஹோன்னு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சி வந்து மேஷராசிக்கு. ஸோ மேஷராசிக்காரங்க முருகப்பெருமானை வணங்குங்க. அதே மாதிரி முடிஞ்சா கீழ்பெரும்பள்ளம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் ஒரு க்ஷேத்திரம் போயிட்டு வாங்க. பிரதோஷம் விரதம் இருங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நவகிரக சுத்துங்க. ஏழை எளியோர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரமே. அதாவது விலங்குகள், பட்சிகள் இதுக்கெல்லாம் நிறைய உணவு அளிங்க. நிறைய தண்ணி வைங்க. வரப்போகிறது வெயில் காலம் இல்லையா? நிறைய குடிக்கிற தண்ணி வைங்க. பிஸ்கட் போடுங்க. திருடாகுலாம் நிறைய பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு ராகு அமைப்பு நல்லா இருக்கும். விநாயகர் பெருமானை நிறைய நீங்க கும்பிடுங்க. விநாயகர் எவ்வளவு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேதுவோட தோஷங்கள் குறையும். ஏன்னா ராகு போல கொடுப்பனம் இல்லை, கேது போல கெடுப்பனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு. கேது நல்லதா உங்களுக்கு அமைக்கணும்னா, ராகு கொடுக்கறத காப்பாற்றணும்னா விநாயகர் எவ்வளவு மனதார பூஜிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதே மாதிரி அருகம்புல் அர்ச்சனை, விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அருகம்புல் வாங்கி கொடுங்க பிள்ளையாருக்கு. பசுமாட்டுக்கு அருகம்புல், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அப்படி கொடுங்க. கோ வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் மேஷராசிக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமா இந்த ராகு கேது பயிற்சி அமைய எல்லாம் வேலை எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.